வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். உனக்கு எடுத்து வைக்க போகிறேன். கடையில் வாங்குற மாதிரி அதே கிறிஸ்பினஸோட வீட்லேயும் நம்மளால் செய்ய முடியும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கடையில் வாங்குற மாதிரியான அதே மாதிரி மொறு மொறுன்னு வீட்லேயும் உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல தரமான உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போதான் சிப்ஸ் நல்லா இருக்கும். இதை தோல் சீவி எடுத்துக்கணும். இது தோல் சீவின உடனேவே இதை தண்ணியில் போட்டுடணும். தோல் சீவிட்டு வெளியில் வச்சா அது ஒரு கருத்து போகும். அதனால் உடனே இதில் தண்ணியில் போட்டுடணும். இது எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை சீவல் கட்டையில் வச்சு சிப்ஸுகளாக சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவணும். இந்த பதத்துக்கு இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னு இருக்கணும். இதுதான் கரெக்டான சைஸு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கணும். இது கடையில் உருளைக்கிழங்க நல்லா பார்த்து வாங்கணும். கடையில் கேட்டால் கூட சிப்ஸுக்குன்னு கேட்டால் கூட அவங்க நல்ல உருளைக்கிழங்க தருவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவியாச்சு. இப்போது இந்த நல்லா இதை பிசைஞ்சு விட்டு இந்த சிப்ஸுங்களை இந்த தண்ணியில் இந்த பார்த்தீங்களா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த தண்ணி இதெல்லாம் நம்ம கழுவி எடுத்துடணும். ஒரு 2-3 தடவைக்கு இதை நல்லா வாஷ் பண்ணி பசைஞ்சு வாஷ் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த தண்ணி, இந்த உருளைக்கிழங்குல ஊற்றிருக்கிற தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். 2-3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா தண்ணி தெளிவாக இருக்கா? இது கடைசியில் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது இந்த சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். இது எப்படி தெரியுது நமக்குன்னா, நீங்கள் இந்த கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சிப்ஸுக்கு வறுத்து எடுக்கும்போது சரியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு ரெஸ்ட்டில் விட்டுடணும். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது இருக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிப்ஸை நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு கிச்சன் டவலில் இதை போட்டுக்கலாம். மேலே இருக்கிற தண்ணி, அதாவது எக்ஸஸ் வாட்டர் மட்டும் எடுத்தால் போதும். ரொம்ப ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறி இருக்கணும். அதே சமயம் புகை வர்றதுக்கு முன்னாடி இதை நம்ம போடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை போடணும். போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா கொஞ்சம் திருப்பி போடணும். இது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தீயை குறைச்சிக்கலாம். அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இதை அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதியும் போட்டு நம்ம எடுத்துடணும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல உருளைக்கிழங்கா செலக்ட் பண்ணி வாங்கணும். இது நல்லா அந்த ஸ்டார்ச் போக நல்லா 2-3 தடவை இதை வாஷ் பண்ணணும். 3ஆவது தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு அதை ஊற வைக்கணும். அப்போ 3ஆவது தடவை நம்ம தண்ணி விடும்போது அது நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைமில் நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும் அந்த தண்ணி.
அப்போ அதில் உப்பு சேர்த்து வைக்கணும். அந்த ஸ்டெப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, தண்ணியை ஊற்றி எடுத்து போட்டால் போகிறோம். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டு மெயின்டைன் பண்ணி நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம வீட்லேயே செய்யலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.